சினிமா தகவல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க வியூவர்ஸ். சமீப காலமாகவே இணையதளத்தில் பரவலாக பேசப்படுற விடயங்கள்ல நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி ரவி விவகாரத்து விடயம் முக்கிய இடம் வகிக்கிறது. தற்போது மகன்களோட தனியாக வாழ்ந்து வர ஆர்த்தி ரவி மகனுடைய 16வது பிறந்த தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்து உருக்கமான நீண்ட பதிவோட தற்போது வெளியிட்டிருக்கிற புகைப்படங்கள் இணையத்தில் படு வைரலாகி வருகிறது. ஆர்த்தியை பிரிவதாக நடிகர் ரவிமோகன் கடந்த வருடம் அறிவிச்சிருந்தாங்க. 2 பேருக்குமான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. விரைவில் சட்டப்படி டைவர்ஸ் கிடைத்துவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய திருமண வாழ்க்கையில் பாடகி ஹெனிஷாவால் தான் பிரிவு நிகழ்ந்ததாக ஆர்த்தி ரவி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா ரவிமோகன் தனக்கு உண்டான அவமரியாதையும் சுதந்திரம் பறிக்கப்பட்டதால் தான் ஆர்த்தியை பிரிந்ததாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இருப்பினும் ஆர்த்தியை பிரிந்து அவர் தனித்து வாழாமல் பாடகி ஹெனிஷாவோட வாழ்ந்து வந்ததால் ரசிகர்களும் நெட்டிசன்களும் இது குறித்து கருத்து தெரிவித்து வந்தாங்க. ஆர்த்தி ரவிக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆதரவு காணப்படுகிற அதே வழியில் ரவிமோகன் ஹெனிஷாவோட சுற்றி திரிந்து என்ஜாய் செய்யும் புகைப்படங்களையும் காணொலிகளையும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ந்து பதிவிட்டு வந்திருக்கிறார். பாடகி ஹெனிஷா சமீபத்தில் ஆர்த்தி ரவி குறித்து அவதூறு பரப்பும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டு வந்தாங்க. ரவிமோகனின் பெண் தோழி என அறியப்படும் பாடகி ஹெனிஷா தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிற கருத்துக்களை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஆர்த்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து ஆர்த்தி ரவிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க பாடகி ஹெனிஷாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது. அதற்கு பிறகு பாடகி ஹெனிஷா சமூக வலைதளங்களை முடக்குவதாக அறிவித்துவிட்டு சென்னையை விட்டு வெளியேறினாங்க. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரவிமோகன் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் நடந்த பல கொடுமைகள் குறித்து பொதுவெளியில் கொட்டி தீர்த்தார். விவாகரத்து கிடைக்கும் வரையில் திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. விவாகரத்து நிலுவையில் இருக்கும் நிலையில் ஆர்த்தி ரவி தன்னுடைய மூத்த மகன் ஆரவின் 16வது பிறந்த தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்து உருக்கமான பதிவோடு வெளியிட்டிருக்கிற புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருவதோட வாழ்த்துக்களும் குவிஞ்சு வருகிறது. இலங்கை சிறுமியொருவர் முள்ளம்பன்றி ஒன்றோட நட்பாக பழகி வர காணொளி பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. பொதுவாக விலங்குகள் அப்படின்னு சொன்னாலே குழந்தைகளுக்கு அதிகமாக பயம் காணப்படும். வீட்டில் வளர்க்கிற சில பிராணிகளை கொஞ்சி விளையாடுவது அப்படின்றது இயல்பான ஒன்று. அதேவே காட்டில் வாழும் விலங்குகளிடம் அன்பாகவும் நட்பாகவும் பழக முடியுமா அப்படின்னா பலருடைய கேள்விக்கு பதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு காட்டில் வாழும் விலங்குகள் ஆபத்தானவையாக இருக்கும். அவ்வாறு ஒரு மிருகம்தான் முள்ளம்பன்றி. உடல் முழுவதுமே முட்களை வைத்து எதிரிகளை அதன் மூலம் தலை தெறிக்க ஓட வைத்து தான் தப்பிக்கும் விலங்குதான் முள்ளம்பன்றி. அப்படியான முள்ளம்பன்றியிடம் இலங்கை சிறுமி ஒருவர் நட்பாக பழகி வருகிறார். குறித்த முள்ளம்பன்றியும் அந்த சிறுமியோட நாம் வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணி பின்னே செல்வது போன்று செல்கிறது. வயல்வெளியில் முள்ளம்பன்றியோட நடந்து செல்வது மட்டுமில்லாமல் அதனை மேஜையொன்றின் மீது வைத்து சாப்பாடு கொடுத்து கொஞ்சி விளையாடி இருக்கிறார். மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை கொள்ளை கொண்ட இலங்கை சிறுமியின் பாசக்காட்சி இதோ. தென்னிந்திய சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகைகளில் ஒருவர் தான் ஐஸ்வர்யா லட்சுமி. இவங்க ஜகமே தந்திரம், கார்கி, கேப்டன், பொன்னியின் செல்வன், கட்டா குஸ்தி, மாமன், தக் லைஃப் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இவங்க நடிப்பில் கட்டா குஸ்தி 2 திரைப்படம் வெளிவர இருக்கிறது. இந்த நிலையில தன்னுடைய திருமணம் குறித்து பேட்டி ஒன்றில் மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. அதில் அவர் திருமணம் எனும் அமைப்பில் நுழைய எனக்கு பல சிக்கல்கள் உள்ளன. கட்டா குஸ்தி 2 படத்தில் ஒரு குழந்தையோட நெருக்கமாக இருந்தபோது என் தாய்மை உணர்வுகள் விழித்துக் கொண்டன. எனக்காக வருபவர் நல்ல தந்தையாக இருப்பார் அப்படின்னும் என்னை விட்டு ஓடிப்போக மாட்டார் என்றும் குறைந்தபட்சம் என்னால் கணிக்கக்கூடிய ஒருவருடன் நான் குழந்தையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் இடைவிடாமல் நடிப்பதால சில நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. அப்படி சினிமாவில் ஜொலிக்கும் நடிகைகள் சில அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு போராடி வருவாங்க. அந்த வகையில் எந்தெந்த நடிகைகள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். நடிகை அனுஷ்கா செட்டிக்கு சூடோ புல்பார் அஃபெக்ட் என்ற நரம்பியல் பாதிப்பு இருக்கிறது. இது ஒருவரின் சிரிப்பு மற்றும் அழுகையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு விசித்திரமான நிலையாகும். நடிகை யாமி கௌதம் கெரடோசிஸ் பிளாரிசிஸ் என்ற சரும பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நடிகை காஜல் அகர்வால் ஆட்டோ இம்யூன் மற்றும் மூச்சுக்குழாய் ஆஸ்துமா அப்படின்னு 2 உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நடிகை சமந்தா சில ஆண்டுகளுக்கு முன் மயோசிட்டிஸ் என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர தீவிர சிகிச்சையும் மேற்கொண்டு வராங்க. நடிகை சோனம் கபூர் ஃபிட்னஸாக இருக்கும் அவருக்கு சிறு வயதிலிருந்தே நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நடிகை ஐஸ்வர்யா ராயை போலவே தோற்றமளிக்கும் நடிகை ஸ்னேகா உல்லால் ஆட்டோ இம்யூன் நோயால் பாதிக்கப்பட்டதால் 30 நிமிடங்களுக்கு மேல் அவரால் நிற்கக்கூட முடியாத நிலை இருக்கிறதா. நடிகை லீசாரே வெள்ளை ரத்த அணுக்களை தாக்கும் ஒரு அரிய வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 2 சிகிச்சைக்கு பிறகு அதிலிருந்து தற்போது மீண்டு வந்திருக்கிறாங்க.